வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் திருவொற்றூரில் இருக்கிற எம்எஸ்எம் தியேட்டருக்கு சொர்க்கவாசல் படம் பார்க்க வந்திருக்கேன். இதில் நான் ஒரு எம்எல்ஏ கேரக்டராக பண்ணியிருப்பேன். செகண்ட் ஹாஃபில் தான் நான் வரேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது. இந்த படம் வந்து உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா வந்திருக்குன்னு ஃபீட்பேக் வந்திருக்கு. மார்னிங்லேருந்து இப்போ வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ ஆடியன்ஸ்லாம் நிறைய பேர் வராங்க, போயிட்டுருக்காங்க. எல்லாமே ஃபுல்லு. இப்போது மணி 6:30 இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ ஒரு வீடியோ ஒன்று போடணும் அப்படின்றதுக்காக போடுறேன். இது எதுக்குன்னா, இந்த வீடியோ தயவுசெய்து சினிமாவில் ஒர்க் பண்ணுற அத்தனை கலைஞர்களுக்கும் நான் கேட்குறது என்னென்னா, நடிகர்களாகட்டும், நடிகைகளாகட்டும், அண்டு டெக்னீஷியனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, தயவுசெய்து நீங்கள் ஒர்க் பண்ண படம், நீங்கள் நடித்த படம் நீங்களே போய் பார்க்கலன்னா மற்றவங்க எப்படி பார்ப்பாங்க? இதுதான் என்னுடைய கொஷின். அதனால் நீங்கள் நடித்த படத்தை, நீங்கள் ஒர்க் பண்ண படம் நீங்கள் போய் பாருங்கள். உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் பார்க்க முடியலனா கூட நீங்கள் முதல்ல போய் பார்த்து அதனுடைய ஃபீட்பேக்கை ஃபேஸ்புக்லேயோ, ட்விட்டர்லேயோ, அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயோ, வாட்ஸ்அப்லேயோ ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு மற்றவங்க பார்த்து அதை வந்து ஃபாலோ பண்ணி அந்த படத்தை பார்க்க வருவாங்க. நம்ம நடித்த படம், நம்ம ஒர்க் பண்ண படத்தை நம்மளே போய் பார்க்க முடியலன்னா அப்புறம் மக்கள் எப்படி வந்து பார்ப்பாங்க? இதுதான் கொஷின். தயவுசெய்து அவங்கவுங்க நடித்த படம், அவங்கவுங்க ஒர்க் பண்ண படத்தை நீங்கள் போய் பாருங்கள். தேட்டருக்கு நீங்கள் போய் பார்த்து அது ஒரு ஃபோட்டோ போட்டு வெளியே போட்டிங்கன்னா, இது வந்து பப்ளிசிட்டிக்காக இல்லை, மக்கள் படம் பார்க்க வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் இது பண்ணுறது. இதனுடைய விஷயம் இது தான், என்னுடைய கண்டென்ட் இது தான். எத்தனையோ கோடி செலவு பண்ணி ப்ரொடியூசர் படம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயம் இது தான். அதனால் நம்ம வந்து அப்டேட் பண்ணணும் படத்தை. நம்ம நடித்த படம், நம்ம ஒர்க் பண்ண படத்தை நம்ம தான் அப்டேட் பண்ணணும். அதனால தான் சொல்கிறேன், தயவுசெய்து அவங்கவுங்க ஒர்க் பண்ண படத்தை, அவங்கவுங்க நடித்த படத்தை நீங்கள் போய் படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். அதை ஃபோட்டோ போட்டு அதுக்காக ஒரு சின்ன வீடியோவை எடுத்து வெளியே பப்ளிசிட்டி பண்ணுங்கள். ஸோ இதுவும் நம்மளால் முடிஞ்ச ப்ரொடியூசருக்கு ஒரு பப்ளிசிட்டி. இந்த படத்துக்கான இந்த படத்துக்கான ப்ரொமோஷனாக இருக்கிறோம். ஸோ சொர்க்கவாசல் திரைப்படம் ட்ரைலர் ரிலீஸ் ஆனதுலேருந்து நான் என்னால் முடிஞ்சது வந்து நான் இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், மற்ற எல்லா வாட்ஸ்அப்பில் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கும் இந்த வீடியோஸ் நான் போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ பாருங்கள், நான் எம்எஸ்எம் தியேட்டரில் தான் நான் படம் பார்க்க வந்திருக்கிறேன். ஸோ காலையிலேருந்து ஹெவி ரெயினாக இருந்தது. ஸோ இப்போ விட்டுடுச்சு. அதை பாருங்கள், நான் பார்க்க வந்திருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு வந்து சினிமா கலைஞர்களுக்காக நான் ரொம்ப ரிக்வெஸ்ட்டாக கேட்டுருக்குது. ஸோ நீங்கள் நடித்த படம், நீங்கள் ஒர்க் பண்ண படம் நீங்கள் போய் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.